ஓயாமல் போய் இந்த முள்ளு குத்துதுன்னு என்ன செய்கிறாரு பவுலே? ஐயா, இந்த முள்ளு மட்டும் என் கிருபை உனக்கு. ஆண்டவர் அழகாக கிருபை உனக்கு போதும்பா, நீ வாட்டு என்ன செய், வேலையப்பார். அது குத்தும் போது லேசாக வாங்கிக்க, அப்புறம் என் கிருபை வந்துடும். அப்புறம் என்ன செஞ்சிருவேன், அடுத்த வேலைக்கு நேராக போயிடுவேன். அப்புறம் அப்பவும் குத்தும், அப்புறம் அதுக்கப்புறமும் குத்தும், அப்பவும் கிருபை தான். எல்லா இடத்துலையும் என்னது தான். அல்லேலூயா, ஆமென். குத்தலைன்னா கிருபையை மறந்துடுவோம். ஆமென். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவர் செம்ம ட்ரிக்ஸ்லாம் வச்சிருக்கிறார். எதை வச்சா இவங்க எங்கே வருவாங்கன்றது அவருக்கு நல்லா. ஆமாம், இந்த கேரம் போர்டில் கட்டடிப்பாங்க, இங்கே அடித்தா அது அங்கே போய் என்ன செய்யும். ஆண்டவர் கேரம் போர்டை உட்காந்து விளையாடுறார். இவனுக்கு எங்கே அடித்தா இவன் எங்கே எதை பிடுங்கினா இவன் ஆலயத்துக்கு வருவான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீங்கள் ஆண்டவரை விட்டு வேறு எதையாவது முக்கியத்துவம் படுத்துனீங்கன்னா அதை பிடுங்கிடுவார். ஆண்டவர் என்ன செய்யுங்க, முதல்ல வைங்க. ஆண்டவர் அதில் ரொம்ப பொசசிவான ஆள். என் பிள்ளை என்னை தவிர வேறு எங்கேயும் என்ன செய்யக்கூடாது. ஆமாம், அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். வேறு எங்கேயாவது போனால், இளையகுமாரன் எங்கே இருந்தால் வேறு எங்கேயாவது போனால் அப்படி போக வேண்டியதுதான். அங்கே போனால் தான் புத்தி வரணும், அங்கே தான் அனுப்புவார். வேறு வழி இல்லைல்ல, புத்தி வரணுமே. இப்போ புத்தி வந்ததுக்கப்புறம் கரெக்டாக வந்தானா, கரெக்டாக வந்துட்டாங்க. ஆனால் என் ஆண்டவரும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார். வயசானவர் தூரத்தில் இருந்து கண்டுபிடிப்பாரா? எவ்வளோ வயசாக இருந்தாலும் பிள்ளை உருவம் எங்கே இருந்தாலும் என்ன செய்யும், தூரத்தில் அது எவ்வளோ குட்டியோண்டு தெரிஞ்சாலும் பிள்ளை உருவம் என்ன செய்யும், தகப்பனுக்கு தெரியும். அல்லேலூயா. உன் தூரத்தில் வரும்போதே பார்த்து தகப்பன் எதிர்கொண்டு ஓடினாரா? ஆமென். ஏன்? அவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் அழுக்கு, கந்த குப்பை தான். ஆனால் கிருபை தாங்க ஓடும். ஆமென். அவருடைய கிருபை என்னை தாங்குவதற்கு முன்னாடி வந்து நிற்கும், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது. அல்லேலூயா.